ஜெஃப்னா கலவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே சிங்கள மக்கள் தங்களுடைய உரிமையை வலியுறுத்தி வடக்கில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஆரம்பித்த பாத யாத்திரை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடம் போலீசார் நடத்திய 5 மணி நேர விசாரணை மற்றும் பார்லிமெண்ட் உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் என்பன இன்றைய நாளில் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது விடயமாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி, குறிப்பாக வடக்கில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கான உரிமையை வலியுறுத்தி சிங்கள பௌத்தர்கள், பௌத்த பிக்குகள் இணைந்து ஒரு பாத யாத்திரை ஒன்றை இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த பாத யாத்திரை யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, வவுனியா, அனுராதபுரம், குருநாகல் என்று சொல்லி அது கொழும்பை சென்றடைந்து ஜனாதிபதியை அந்த குழுவினர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே குறிப்பாக இந்த வடக்கிலே இந்த யுத்தம் நிறைவடைந்த பின்னர் சிங்கள பௌத்த தரப்பினர் இணைந்து இவ்வாறான ஒரு பேரணியை செய்திருப்பதானது பெரிதும் ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அந்த வகையிலே தற்போது நாட்டிலே ஒரு சுமூகமான சூழல் இருக்கின்ற சூழலில் அதனை குழப்புகின்ற நோக்கத்தோடு ஒரு சில தரப்புகள் முயல்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக இனவாதம், மதவாதத்தை தூண்டுகின்ற தரப்புகள் இதனை தங்களுக்குரிய ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப் போகின்றார்களா என்ற ஒரு அச்சமும் எழுகின்றது. இதுவரை காலமும் எதுவுமே பேசாமல் இருந்த சிங்கள மக்கள், குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் வாழ்கின்றவர்கள் தங்களுக்கு உரிமை வேண்டும். குறிப்பாக அவர்கள் சொல்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இங்குள்ள அரசு அலுவலகங்களிலே தமிழ் மொழியில்தான் வேலைகள் நடக்கின்றது, சிங்கள மொழியில் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆகவே சிங்கள மொழி உத்தியோகத்தர்கள் வேண்டும், சிங்கள மொழியிலே கற்பதற்கான பாடசாலைகள் வேண்டும், அதற்குரிய ஆசிரிய வளம் வேண்டும், சிங்கள மக்கள் குடியேறுவதற்கான காணிகள் வேண்டும், சிங்கள மக்களின் வழிபாட்டிடங்களில் அதற்கான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட வேண்டும், சிங்கள மக்கள் எவ்வித அச்சமுமின்றி அவர்கள் தங்களுடைய தொல்லியல் சின்னங்களை பயன்படுத்தவும் பார்வையிடுவதற்கான வசதிகள் வேண்டும் என்று சொல்லி பல கோரிக்கைகளை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். இதுவரை காலம் இவர்கள் எங்கிருந்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக இன்றைய அந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்ட ஒரு நாவட்குழியைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் கதைக்கும்போது குறிப்பிட்டிருந்தார், தான் பிறந்தது யாழ்ப்பாணத்திலே தான், அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் சொந்தமாக தாங்கள் வசிப்பதற்கு காணி வேண்டும், அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பாத யாத்திரையை மேற்கொள்கின்றோம், இதை யாரும் இனவாதமாக பார்க்க வேண்டாம் என்று சொல்கின்றார். குறிப்பாக இந்த நாவட்குழி சிங்கள குடியேற்றத்தை எடுத்து பார்த்தால், குறிப்பாக அங்கு குடியேற்றத்தில் வசிக்கின்ற சிங்கள மக்கள் கணிசமான வீடுகள், அந்த குடியேற்ற திட்டத்தில் உள்ள வீடுகளில் உள்ள கணிசமான வீடுகள் பாலடைந்த நிலைத்தான் இருக்கின்றது. ஒரு சில வீடுகளில்தான் சிங்கள மக்கள், அதுவும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுடைய பிள்ளைகளோ சரி, அவர்களுடைய குடும்ப பதிவுகளோ சரி, அனுராதபுரம், புலனதவை என்று சொல்லி தென்னிலங்கையில் தான் இருக்கின்றது. அந்த வகையில் அவர்கள் இரட்டை பதிவை கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட வலுவாக இருக்கின்றது. இந்த நிலையிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று சொல்லி பேசப்படுகின்ற நிலையிலே அதனை குழப்ப வேண்டும் என்று சொல்லி தற்போது அந்த வடக்கை நோக்கி சிங்கள பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் நிலையிலே அதனுடைய ஒரு அங்கமாக இந்த செயற்பாட்டையும் இந்த பாத யாத்திரையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விடயத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது என்ற விடயமும் தற்போது எதிர்க்கட்சிகள் மத்தியில் இதனை ஒரு அரசியலாக பார்க்கின்ற தரப்புகள், குறிப்பாக நாமல் ராஜபக்சவோ சரி, சஜித் பிரேமதாசவோ சரி, ஒரு கடும் போக்குவாதத்தில் இருக்கும்போது அவர்களெல்லாம் இதை வைத்து எவ்வாறு தங்களுடைய அரசியலை நகர்த்தப் போகின்றார்கள் என்ற ஒரு அச்சம் இயல்பாகவே தமிழ் மக்கள் மத்தியில் எழுகின்றது. ஆகவே பார்ப்போம், இந்த விடயத்தில் உண்மையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தான் இந்த குழுவினர் இறுதியாக சென்று மகஜர் கையளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் ஜனாதிபதி இந்த விடயத்தை எவ்வாறு கையாளப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று சொல்லி தமிழ் மக்கள் பேசி பல
உரிமைகளை தமிழ் மக்களுக்கே மறுத்து வரும் நிலையில் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கே பல உரிமைகளை மறுத்து வரும் நிலையில் தற்போது சிங்கள மக்கள் தங்களுக்கும் உரிமைகள் வேண்டும் என கூடுவது அல்லாவிட தங்களுக்கும் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன என்று சொல்லி தற்போது கிளம்பி வருவது என்பது ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம் இந்த விடயத்தில் அடுத்த கட்டம் எதை நோக்கி செல்லப் போகின்றது, அல்லாட்டி இந்த அரசாங்கம் இந்த விடயத்தில் என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நான் கலிஷ்டா காமினி. நான் இப்பொழுது வசிக்கிறேன் நாவட்குழி சிங்கள குடியேற்ற திட்டத்தில். நாங்கள் இந்த பாத யாத்திரை செய்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால் எங்களோட இந்த இலங்கை இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் எல்லாருமே சொல்கிறாங்க தமிழாக்களுக்கு மட்டும்தான் உரிமை மாதிரி. நாங்கள் உரிமை கேட்டு வேற இல்லை. நானே பிறந்தது, எங்களோட அப்பா பிறந்ததே இங்கே தான். 52ஆம் ஆண்டு எங்களோட அப்பா இங்கே பிறந்தது. எங்களோட இப்போ இந்த நாவக்குழி ஊருக்குள்ளே வந்த சிங்கள ஆக்கள்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பேரும் யாழ்ப்பாணம் தான் பிறந்தது. எங்களுக்கு என்னத்தான் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தான் வெளிநாடு வழியே இருந்தால் கூட உங்களோட பிறந்த மண்ணில் வசிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு தானே, அதே விருப்பம் தான் எங்களுக்கும் இருக்குது. மற்றபடி நாங்கள் அடுத்தது நாங்கள் இந்த 2010ஆம் ஆண்டு இங்கே வந்த நேரம் எங்களுக்கு முழு உதவியும் செய்ததே எங்களோட தமிழ் மக்கள் தான். எங்களுக்கு டொய்லெட் இல்லை, வாஷ்ரூம் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமில்லை, இருக்க வீடு கூட இல்லை. நாங்கள் அவங்களோட வீட்டில் போய்த்து தான் எல்லாமே செய்தோம். நான் கூட இன்றைக்கி இப்படி தமிழ் கதைக்கிறேன். எப்படி யாழ்ப்பாணம் பிறந்தவடியா, யாழ்ப்பாணம் இருந்தவடியா. நான் சிங்களமாக இருந்தால் நான் படித்தது தமிழ். அப்போ எங்களுக்கு விருப்பம் என்னென்னா எங்களோட தமிழ் சிங்களம் என்று சொல்லி நாங்கள் பிரிம்பு காட்ட தேவையில்லை. எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். உண்மையிலேயே நான் 99 மட்டும் நான் இங்கே இருந்தேன். 87 போனாங்க, 83 போனாங்க, திருப்பி வந்தோம். ஏன்னா எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கணுமென்ற ஒரு ஆசை. என்னென்னா நாங்கள் பிறந்த மண் இது. அதனால் இப்போ அந்த யுத்த காலத்தில் கூட நாங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து ஓடினாக்கள். நாங்களும் எல்லாம் இந்த நாவக்குழி இது பாதை இருக்குது தானே, அந்த கலைக்களால் போடாக்கள் தான் நாங்களும். அப்படியெல்லாம் நாங்களும் கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரியும் தமிழாக்களும் எப்படி கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி நான் அங்கால போயிருந்த சிங்களாக்களும் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனபடியாக அது எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துட்ட வேதனை இருந்தாலும் நான் சொல்ல வந்தேன்டா எல்லாருமே ஒற்றுமையாக. இலங்கை ஒரு சின்ன ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் 2 பிரிவாக இருக்க தேவையில்லை தானே. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு, எல்லாரும் சமாதானமாக உண்மையாக இப்போ எல்லாருமே இருக்கிற அந்த கோபங்கள் இதுகள் எல்லாம் விளத்திட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் என்ன இந்த ஒரு சின்ன நாட்டுக்குள்ள. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த அரபி ஆக்கள் எல்லாம் இந்த வெளிநாடுகளுக்கு போகணுன்னு அந்த பணி பெண்களை எல்லாம் எவ்வளவு கொடுமைப்படுத்து. இன்றைக்கு அவியல்ட நிலைமையை பாருங்க எப்படி என்று சொல்லி. அதே மாதிரி எங்களோட சின்ன நாட்டுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கோம். அதுக்காகத்தான் இந்த யாத்திரையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதனால் இதுக்கு நல்லொரு முடிவு கிடைக்கணும்னு நான் எங்களோட இந்த ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாங்கள் இந்த பாத யாத்திரை நாகவிகாரில் இருந்து தொடங்கி இப்படியே இப்போ இந்த ஆளுநரை காண வந்தோம். அவரோட பேசினவங்களுக்கு தெரியும் தானே. அது இதாண்டி கொண்டு இப்படியே நேராக கிளிநொச்சி முல்லைத்தீவு கிளிநொச்சி அப்படியே நேராக வவுனியா எல்லா இடம் இதாண்டி கொண்டு இந்த பாத யாத்திரை மூலம் போய் ஜனாதிபதி காண்றதுக்கு போகிறோம். ஜனாதிபதி அவர்களை கோரிக்கைன்னா எங்களுக்கு இதுதான் கோரிக்கை. முதலாவது ஒற்றுமை, இது 2வது எங்களுக்கு ஸ்கூல் வேணும். ஸ்கூல் இருந்தால் தான் எங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். ஸ்கூல் உண்டு, அது 2 தான் எங்களோட குறிக்கோள். மற்றது சமாதானம், எல்லாரும் சமாதானம் இருக்கணும், அதுதான் எங்களோட குறிக்கோள். வேற ஒன்றும் இதில் அரசியல்வாதியோ இது ஒன்றுமே இல்லை. அது முதல் சொல்லணும். இல்லை சில இந்த இது சொல்கிறாங்கன்னடா இது அரசியல்வாதிகள் தூண்டுதல் அப்படி அது ஒன்றுமே இல்லை. 2வது விடயமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பாக சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய விவகாரத்திலே அவர்கள் செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் பல்கலைக்கழக பதிவாளர்களிடம் விசாரணைகள் மேற்கொண்டிருந்தார்கள். இதனுடைய ஒரு கட்டமாக இன்றைய தினம் பெயர் குறிக்கப்பட்ட 3 மாணவர்கள், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திலே அங்கம் வகிக்கின்ற 3 மாணவர்கள் அழைக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் உள்ள
யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு அலுவலகத்திலே 5 மணி நேரம் வரை விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமைய மேலதிக விடயங்கள் இடம்பெறும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார்கள் போலீசார் அந்த மாணவர்களுக்கு. அந்த வகையிலே குறிப்பாக இன்றைய தினம் அதற்கு எதிராக பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வழியாக விரிவுரைகளை புறக்கணித்து மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தான் மாணவர்களும் குற்றம் சாட்டியிருந்தார்கள். குறிப்பாக அந்த மாற்றம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் இதுவா உண்மையான மாற்றம் என்று சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். இந்த நிலையில் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கூட இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தை கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோர் இந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களை போலீஸ் விசாரணைக்கு அழைத்த விடயம் என்பது வடக்கு மக்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த விடயத்தை வளர்க்காமல் இந்த விடயத்தை சுமூகமாக கையாள்வதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீநேசன் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் வைத்தியர் ஸ்ரீநாத் கருத்து தெரிவிக்கும் போது பல்கலைக்கழக மாணவர்கள் விடயத்திலே அரசாங்கம் இவ்வாறு செயற்படுவது தவறு என்று சொல்லியும், குறிப்பாக இந்த மாணவர்கள் இந்த கருப்பு கொடியை ஏற்றினார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்பதை பார்த்து அந்த காரணத்தை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை அரசாங்கம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும். பல்கலைக்கழக மாணவர்கள் விடயத்தில் அவர்களை இந்த வழக்கிலிருந்து அந்த விசாரணைகளிலிருந்து விடுவித்து இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயமும் தற்போது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி, ஒரு இளம் சமூகம் மத்தியிலும் சரி, ஒரு நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது. மூன்றாவதாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக இன்றைய தினம் கிளிநொச்சியிலே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அண்மையிலே இடம்பெற்ற கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இரணைமடு கமக்கார அமைப்புகள் தொடர்பாக, விவசாய அமைப்புகள் தொடர்பாக ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார். அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று தெரிவித்து கிளிநொச்சியிலே இரணைமடு கமக்கார அமைப்புகள் மற்றும் விவசாய அமைப்புகள் பல இணைந்து இன்றைய தினம் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் கொடும்பாவியையும் எரித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒரு பெருமளவில் மக்கள் திரண்டு இந்த போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இது குறிப்பாக இந்த அர்ச்சுனாவினுடைய அரசியலுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாத்திரமல்ல, கடந்த காலங்களிலே பாராளுமன்ற அமர்வுகளில் கூட இந்த இரணைமடு கமக்கார அமைப்புகளின் கணக்காய்வு திணைக்களத்தின் அது ஊழல் விடயங்கள் தொடர்பாக அது கணக்காய்வு திணைக்களத்தின் விடயத்தில் அம்பலமாகி இருக்கின்றது. அந்த வகையிலே அங்கு ஊழல் நடந்திருக்கின்றது என்று சொல்லி குற்றஞ்சாட்டியிருந்தவுடன் அதற்கும் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஆட்கள் அதற்கு தொடர்பு இருக்கின்றது என்று சாரப்பட அவர் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையிலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த கருத்துக்களுக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை. அவர் துணிவிருந்தால் அதற்கான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும். இவ்வாறு அவதூறு பரப்புவது அழகல்ல என்று சொல்லி இன்றைய தினம் வீதிக்கு இறங்கி கிளிநொச்சியிலே விவசாய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதே வேளையிலே இந்த போராட்டம் அரசியல் நோக்கிலே ஒரு சில பிரதேச சபை உறுப்பினர்களும் அரசியல் கட்சி ஆதரவாளர்களும் இணைந்து நடத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா தரப்பு குற்றஞ்சாட்டி இருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் கடந்த காலத்திலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்.
அவற்றுக்கான ஆதாரங்களை அவர் முன்வைக்க தவறுகின்றார் என்று சொல்லி அவரை எதிர்க்கின்ற பலரும் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு. அந்த வகையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அர்ஜுனா ராமநாதன் இந்த விடயத்தில் ஒரு பொறுப்பாக நடந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தும் போது அதற்கான ஆதாரங்களை முன்வைப்பது ஒரு சிறந்த விடயமாக இருக்கும் என்று நம்புகிறோம். சுப்பிரமணியன் ஜதீஸ்வரன், கிளிநொச்சி மாவட்ட தமக்கார அமைப்பினுடைய அதிகார சபையினுடைய தலைவர். இன்றைய தினம் எங்களுடைய மாவட்டத்திலே விவசாயிகளுக்கு எதிராக தற்போது நூல்களிலும் ஏனைய செய்தித்தளங்களிலையுமே இடர்பாடு சம்மேளனம் தொடர்பான பொய் குற்றச்சாட்டுகளை பரப்பி வருகின்றவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் கிளிநொச்சி இடர்பாடு தமக்கார அமைப்பு சம்மேளனம் மீதும் விவசாயிகள் மீதும் பொய் குற்றச்சாட்டப்பட்ட கணக்கு ரீதியான நீதி விசாரணை கோரி இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நீதியின் போது எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். எங்களுடைய விவசாயிகள் மீது, விவசாய அமைப்புகள் மீது, எங்களுடைய மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற பொய் குற்றச்சாட்டுகளை நீதி விசாரணை மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். மக்களுக்காக பொது சேவைகளை வழங்குகின்ற எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் மீது சிறப்பு உரிமைகளை வைத்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொய் குற்றச்சாட்டுகளை நடத்தக்கூடாது, சரியான தகவல்களை அறிந்து சரியான முறையிலே அவர்கள் இப்படியான தகவல்களை வெளிவிட வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கான மனுக்களை நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம். ஆகவே ஜனாதிபதி அவர்களிடம் இதற்கான நீதி ஒன்று கிடைக்கும் என எதிர்பார்த்திருக்கின்றோம். இன்றைய நாளில் பேசப்படலான முக்கிய விடயங்களை பற்றி இன்றைய நிழல் நிகழ்ச்சிகளை பார்த்தோம். அந்த வகையிலே மேலும் சில முக்கியமான விடயங்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலைமுதன். நன்றி, வணக்கம்.